வெல்கம் டு கரியர் பேச்சு. இன்னைக்கு சென்னையில் நடக்க போகிற ஒரு முக்கியமான மெகா ப்ரைவேட் ஜாப் ஃபேர் பற்றி தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் என்கிட்ட பர்சனலாக ரொம்ப பேர் இதை என்கொயர் பண்ணியிருக்காங்க. 8th முடித்தவங்களுக்கு, 10th முடித்தவங்களுக்கு, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு ஏதாவது வேகன்சி இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியானவங்களுக்கு தான் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஸ்கில்லு அப்படி இல்லைனா டெய்லரிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்தால் கூட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜாப் ஃபேரில் மொத்தமாக 300க்கும் மேற்பட்ட ப்ரைவேட் கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இது ஒரு அஃபீஷியலான ப்ரெஸ் ரிலீஸ் தான். அது மட்டும் இல்லை, மொத்தமாக 10,000க்கும் மேற்பட்ட ப்ரைவேட் செக்டார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும் இதுலேருந்து. ஸோ டீட்டெயில்ஸை மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இந்த ஜாப் ஃபேரோட டேட் பார்த்தீங்க அப்படின்னா 22nd August 2026 சாட்டர்டே நடக்குது. அண்ட் வென்யூ, அதாவது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் இருக்க அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளி. ஸோ இந்த ஸ்கூலில் தான் ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டைமிங் மார்னிங் 8 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் இந்த ஜாப் ஃபேர் நடக்கும். ஸோ கொஞ்சம் லேட்டாக போகாமல் கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேராக போனீங்க அப்படின்னா வென்யூக்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஸோ இதை யாரெல்லாம் இந்த ஜாப் ஃபேரை அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா கூட போதும். 12th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறமா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஐடிஐ குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் கூட இதுக்கு நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும் அண்ட் டைலரிங் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றவங்க கூட இதுக்கு நீங்கள் போயிட்டு அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இனிமேல் நம்ம டிகிரி படிக்கலை, நமக்கு ஜாப் சான்ஸ் இந்த ஜாப் இதில் இருக்காது, ஜாப் ஃபேரில் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வேலை இதில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் அட்டென்ட் பண்ணி பாருங்கள், ஒரு ட்ரை கொடுங்க. இதில் டோட்டலாக 300க்கும் மேலே ப்ரைவேட் செக்டார்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ வேகன்சிஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தா மொத்தமாக 10,000க்கு மேலே வேகன்சிஸ் இருக்குது. ஸோ கேண்டிடேட்ஸை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே சேம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. வேலைக்கு ஏற்ற மாதிரி தகுதி வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கரியர் கைடன்ஸ் சென்டர் மூலமாக கரியர் கைடன்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தொடர்பான சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஜாப் வேகன்சி மட்டும் இல்லாமல் உங்களோட கரியரை டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த ஜாப் ஃபேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபீஷியலான ப்ரெஸ் ரிலீஸில் இந்த ஜாப் ரிலேட்டடாக ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ வீடியோவோட எண்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஜாப் கன்ஃபார்மா அப்படின்னா கிடையாது. நீங்கள் அங்கே போயிட்டு இன் பர்சனாக அட்டென்ட் பண்ணணும். எந்தெந்த கம்பெனிஸ் நமக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்து அந்த ஜாப் ஃபேருக்கு நேரில் போயிட்டு இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணணும் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் தான் இருக்கும். அண்ட் அங்கே போகும்போது, அதாவது ஜாப் ஃபேருக்கு போகும்போது பேசிக் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டான அப்டேட் பண்ண ரெஸ்யூமு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டோட காப்பீஸ் வச்சுக்கோங்க. அண்ட் ஐடி ப்ரூஃப்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸு அண்ட் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாமே ஒரு நீட்டாக ஒரு ஃபைலில் போட்டு கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஸ்யூம்ஸ் மல்டிபிள் காப்பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே நிறைய கம்பெனிஸ் வருது இல்லையா, அதனால் நிறைய கூடுதலான காப்பீஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனி மட்டும் அட்டென்ட் பண்ணாமல் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ, நீங்கள் எதெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த கம்பெனிஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்யூம்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ ஃபோனில் கூட உங்களோட டாக்குமெண்ட்டை காப்பி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போது இந்த ஜாப்க்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு லைன் பை லைன் பார்க்கலாம். இந்த ஜாப் ஃபேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். மெகா ஜாப் ஃபேர் அட் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அசோக் நகர், சென்னை. ஸோ டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 22nd August 2026. அதுக்கு கீழே வென்யூவோட கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு லொக்கேஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணாவே போதும். லொக்கேஷன் ஈஸியாக இது பண்ணிடலாம். அடுத்ததாக நேம், அதுக்கப்புறம் உங்களோட அப்பாவோட நேம், அதுக்கப்புறமா
உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா பர்சனலாக, ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யார், நீங்கள் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கவங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டா அப்படின்ட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நீங்கள் சப்போஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்ன காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, காலேஜ் நேம் அண்ட் என்ன இயர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்க, 10th 12th ஐடிஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் படித்த படிப்பு வந்து இந்த ஆப்ஷன்ஸில் இல்லை அப்படின்னா அடுத்ததாகவே இஃப் அதர் அப்படின்னு சொல்லி கொடுத்து கீழே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக உங்களோட கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், நீங்கள் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் எஸ் அப்படின்னா அது என்னன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதெல்லாம் கொடுத்தோன்னே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சென்னை அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸில் ஜாப் தேடிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுங்க. கண்டிப்பாக போயிட்டு ஜாப் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை ஒரு அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லி கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரியர் பேச்சு.